இது வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் ஃப்ராடு. இதனுடைய ப்ராசஸே வந்து தவறு. 100% விவிபேட்டினுடைய ஸ்லிப்பை எண்ணி இவிஎம் ரிசல்ட்டையும் விவிபேட் ஸ்லிப்பையும் மேட்ச் பண்ணி காமிச்சாதான் நம்புவோம் ஒழிய டோட்டலி சீட்டிங் ப்ராசஸ். எது சிம்பிள் ப்ராசஸோ அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எது காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸோ அதை வச்சு நாங்கள் ஏமாற்றுவோம். இதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய அஜெண்டா. நீங்க கவுண்ட் பண்ண வேண்டிய கிளைமை நீங்க பண்ணணும். ஆனா இவங்க என்ன அனௌன்ஸ் பண்றது 3 மாசம் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்பதானே ஈஸியா சொல்லலாம், சிசிடிவி காட்சி எரேஸ் பண்ணிட்டோம், விவிபேட் ஸ்லிப் எல்லாமே தெர்மல் பிரிண்ட், அதனால அது காணாம போயிருச்சு, அதனால இதைத்தான் நீங்க என்ன முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏமாத்தலான்றதுக்கான எலெக்ஷன் கமிஷனுடைய டோட்டல் ஃப்ராடு. மக்களால் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இவிஎம்ஆல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். நான் தான் வந்து இது ஹேக் பண்ண முடியாது, என்னது ப்ளூடூத்தில் கிடையாது, இன்டர்நெட்ல கிடையாது, எதுலையுமே கனெக்ட் பண்ண முடியாது, வெளியே இருந்து இதை ஹேக் பண்ண முடியாது, உள்ளேயே ஹேக்சிங் பண்ணி வச்சிருப்பேன் சாஃப்ட்வேரை. எந்த சிம்பிளும் ஜெயிக்க வேணாம், எல்லா ஓட்டு தானா யாராருக்கு என்ன ஓட்டு விடுதோ அதை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு இந்த சங்கேத குறியீடு நுழைக்காம நீ போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த ஓட்டு யாருக்கு எத்தனை ஓட்டு விழுந்திருக்கோ அது மட்டும்தான் காமிக்கும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். டாக்டர் வணக்கம் சார். சார், கொளத்தூர்ல முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அடிப்படையில 14 வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த இவிஎம்களை வந்து கொஞ்சம் சரி பார்க்கணும், அது மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஏன்னா எங்களுடைய ட்ரெடிஷனல் ஓட்ஸ் அந்த பகுதிகள்லாம் இருக்கு, பட் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு அங்க ஓட்டு விழல அப்படின்னு சொல்லி இசிஐட்ட முறையிட்டதாகவும் அது தற்போது மறு ஆய்வுக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இவிஎம் குறித்த சந்தேகங்களும் அதில் நடக்கக்கூடிய மால் பிராக்டிஸ்களையும் தொடர்ந்து அறிவியல் பூர்வமாக நீங்க மக்கள் மத்தியில நீங்க வந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய நபர் என்பதனால் உங்கள்ட்ட இந்த கேள்வி சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் ஃப்ராடு, ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி. இதனுடைய ப்ராசஸே வந்து தவறு. நம்ம கேட்கறது வந்து 100% விவிபேட்டினுடைய ஸ்லிப்பை எண்ணி இவிஎம் ரிசல்ட்டையும் விவிபேட் ஸ்லிப்பையும் மேட்ச் பண்ணி காமிச்சாதான் நம்புவோம் ஒழிய இவர்கள் சொல்லக்கூடிய 2-வே ப்ராசஸ் வந்து டோட்டலி சீட்டிங் ப்ராசஸ். இது வந்து எப்படி சீட்டிங் ப்ராசஸ்ன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை வந்து இதனால் எந்த விதமான உண்மையும் வெளிப்பட போவதில்லை என்பது நிச்சயம். இது வந்து டோட்டலாவே வந்து ஒரு சீட்டிங் அண்ட் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி. எனவே வந்து இந்த ப்ராசஸே தவறு. இந்த ப்ராசஸை ஏற்றுக்கொள்வதே வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும். எனவே வந்து திமுக ஏமாற்றப்படும் இந்த இந்த ப்ராசஸ்ல. இதன் மூலமாக இவிஎம் சரியா தான் இருக்குன்னு பெரும்பாலான மக்கள் நம்ப வைக்கப்படுவார்கள். எனவே வந்து விவிபேட் ஸ்லிப்பை எண்ணி அனௌன்ஸ் பண்றதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? விவிபேட் ஸ்லிப் தானே வந்து ஒவ்வொரு ஓட்டரும் வாக்காளரும் நம்ம என்ன சின்னத்துக்கு போட்டோமோ அந்த சின்னம் வந்து நம்ம கண்ணு முன்னால வந்து பிரிண்ட் அவுட் ஆகி வெளியே வருது. அந்த சின்னத்தை எண்ணி அனௌன்ஸ் பண்றதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன வந்து உடனே இந்த ரிசல்ட் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துற போதா, இல்ல ரிசல்ட் வராம ஆட்சி அமைக்க முடியாம போயிட போதா? நீ 10 நாள் எடுத்துக்கோ, 1 மாசம் கூட எடுத்துக்கோ, எண்ணு. அந்த விவிபேட் ஸ்லிப்பை எண்ணு மட்டும் அனௌன்ஸ் எண்ணி இவிஎம்ஐ மேட்ச் பண்ணி காமி. இதைத்தான் நம்ம கேட்கிறோம். ஆனா இத சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்க மாட்டேது, எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்க மாட்டேது. எது சிம்பிள் ப்ராசஸோ அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், எது காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸோ அதை வச்சு நாங்க ஏமாத்துவோம். இதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய அஜெண்டா. நான் எப்படி ஏமாத்துறேன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பேண்ட் மெமரியை வந்து ஆல்ரெடி பேண்ட் மெமரியை நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பேண்ட் மெமரி எடுத்து நாங்க திரும்ப வந்து நாங்க வந்து ரீகவுண்ட் பண்ணி காமிச்சோம்னா உங்களுக்கு அதே ரிசல்ட் வரும் அப்படின்றது. ஆமா, கரெக்டா அதே ரிசல்ட் தான் வரும். பேண்ட் மெமரி எத்தனை வட்டம் போட்டாலும் அதே ரிசல்ட் தான் வரும். ஏன்னா சிம்பிள் லோடிங் டைம்ல, அதாவது எலெக்ஷனுக்கு 3 நாள் 4 நாளைக்கு முன்னால சிம்பிள் லோடிங் ப்ராசஸ் நடக்கும். சிம்பிள் லோடிங் சாஃப்ட்வேர் வந்து விவிபேட்ல லோட் பண்ணுவாங்க. விவிபேட்ல லோட் பண்ணும் பொழுது எந்த சிம்பிள் 35% வாக்குகள் வாங்கணும்னு நீங்க வந்து ஒரு சங்கேத குறியீட்டை அதில் நுழைக்கிறீங்களோ
அந்த சிம்பல் வந்து கவுண்டிங் எத்தனை முறை நீ கவுண்ட் பண்ணாலும் அந்த அந்த விழுந்த ஓட்டுல இருந்து 35% வாக்குகளை எந்த சிம்பலுக்கு அகெயின்ஸ்டா நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி அந்த சிம்பல் வந்து வெற்றி பெறும். இது வந்து எத்தனை முறை பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேண்ட் மெமரியில இருக்கக்கூடிய கவுண்டிங்கை ரீகவுண்ட் பண்றாங்க. ரீகவுண்ட் பண்ணா என்ன வரும்? ஏற்கனவே ஃபார்ம் 20ல என்னென்ன சிம்பலுக்கு என்னென்ன வாக்குகள் விழுந்திருக்கிறது, எவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கிறது என்பது ஃபார்ம் 20ல நிரப்பப்பட்டிருக்கும் போன முறை கவுண்டிங்ல. அதே ரிசல்ட் தான் இப்பயும் வரும். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்லுவாங்க, அப்ப நீங்க சொன்ன கிளைம் தவறு, இவிஎம் கரெக்டா இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் போல் பண்றேன்னு சொல்லுவாங்க. மார்க் போல் பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுவாங்களாம். மொத்தமா எரேஸ் பண்ணிட்டு திரும்பி சிம்பிள் லோட் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து நார்மலா எல்லா சிம்பிளையும் சிம்பிளா லோட் பண்ணிடுவாங்க. எந்த சிம்பிள் ஜெயிக்கணும்னு லோட் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க எத்தனை முறை ஓட்டு போட்டாலும் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு அப்படியே திரும்பி வரும். நீங்க 500 ஓட்டு போட்டாலும் 1400 ஓட்டு போட்டாலும் 1500 ஓட்டு போட்டாலும் 2000 ஓட்டு போட்டா கூட எந்தெந்த சிம்பிளுக்கு எவ்வளவு ஓட்டு போட்டீங்களோ மார்க் போல்ல அதே ரிசல்ட் தான் வரும். அப்ப என்ன ஆச்சு, ரெண்டு இதுலயுமே உங்களை வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்ணிடுறாங்களா? அப்ப இவிஎம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் சீட்டிங்னு பேரு, இதுதான் வந்து ஃப்ராடுன்னு பேரு. நம்ம கேட்கறது நீ ரெண்டு விஷயம். ஒண்ணு விவிபேட் ஸ்லிப்பை எண்ணி இவிஎம் வந்த கவுண்டிங்கும் எண்ணி அனௌன்ஸ் பண்ணி ஒன்னா காமிச்சிரு. இதுல என்ன இருக்கு? விவிபேட் ஸ்லிப் அங்கதானே இருக்கு. விவிபேட் ஸ்லிப் அங்கதானே இருக்கு. ஏன் வந்து 7 நாளைக்குள்ள நீ வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 மாசம் கழிச்சுதான் நீ எண்ணுவியா? என்றதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுக்குமா? ஏன்னா 45 நாள்ல விவிபேட் ஸ்லிப் எரேஸ் ஆயிரும். அப்ப எந்த அளவுக்கு ஃப்ராடு பண்றாங்கன்னு பாருங்க. 7 நாளுக்குள்ள நீங்க கவுண்ட் பண்ண வேண்டிய கிளைம் நீங்க பண்ணணும். ஆனா இவங்க என்ன அனௌன்ஸ் பண்றது 3 மாசம் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்பதானே ஈஸியா சொல்லலாம், சிசிடிவி காட்சி எரேஸ் பண்ணிட்டோம், நாங்க வந்து விவிபேட் ஸ்லிப் எல்லாமே தெர்மல் பிரிண்ட், அதனால அது காணாம போயிருச்சு, அதை வச்சு என்ன முடியாது, அதனால இதைத்தான் நீங்க என்ன முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏமாத்தலான்றதுக்கான எலெக்ஷன் கமிஷனுடைய டோட்டல் ஃப்ராடு இந்த ஸ்டெப், இந்த ப்ராசஸ். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ அப்போ வந்து என்னது, ஃபர்ஸ்ட் இவிஎம்ல நான் கேட்குற செகண்ட் வந்து மார்க் போல் நீங்க எரேஸ் பண்ணிட்டு எந்த பேட்டர்னும் இன்சர்ட் பண்ணாம சிம்பிள் லோட் பண்ணிட்டீங்கன்னா இவிஎம் வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும். அதே யாருக்கு எத்தனை ஓட்டு போட்டோமோ அதே ஓட்டு போட்டு வரும். அப்ப ரெண்டு ப்ராசஸ்லயும் திமுகவுடைய கிளைம் வந்து தப்புன்னு ப்ரூவ் ஆயிருமா? முடிஞ்சு போச்சா? அப்ப என்ன ஆகும், ஒட்டுமொத்த திமுகவினுடைய குற்றச்சாட்டும் இவிஎம் உடைய குற்றச்சாட்டு வைப்பவர்களையும் இவர்கள் வந்து தவறு என்று நிரூபித்து விடுவார்கள் என்ற ப்ராசஸ் தான் வந்து ஃப்ராடுலன்ட் ப்ராசஸ்ன்னு கேட்கணும். நம்ம கேட்கறது என்ன, நீ உண்மையிலேயே சரியான ஆள்னா நான் என்ன சொல்றேன், இந்த ஏற்கனவே பேண்ட் மெமரியில இருக்க கவுண்டை மட்டும் 0 பண்ண, அதே சிம்பிள் லோடிங் தான், ஏற்கனவே இருந்த சிம்பிள் லோடிங் தான், அந்த சிம்பிள் லோடிங் திரும்பி நீ லோட் பண்ணக்கூடாது, திரும்பி எரேஸ் பண்ணக்கூடாது, எரேஸ் பண்ணாம திரும்பி கவுண்ட் பண்ண, அதே எரேஸ் பண்ணாம கவுண்ட் பண்ண, ஓட்டு போட்டு கவுண்ட் பண்ண, என்ன வரும்னா இதே ரிசல்ட் வரும், இதே பெர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் வரும். எந்த சின்னம் ஜெயிக்குதோ அதே ரிசல்ட் தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவிஎம் இஸ் ஹேட்ச்டு தான் அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? அதை அவன் காமிக்க மாட்டான். இப்போ எனக்கு என்னன்னா சார், இப்போ 100% விவிபேட்டை வந்து நீங்க என்னனாலே எல்லா சந்தேகங்களும் களையெடுக்கப்பட்டுரும் அப்படின்ற விஷயம் சொல்றீங்க. நீங்க சொன்ன போல சுப்ரீம் கோர்ட் இதுவரைக்கும் அது எத்தனையோ முறை நம்ம வந்து முறையிட்டு இருக்கிறோம். ஒருபோதும் விவிபேட்டை 100% என்றதுக்கு அவங்களுமே வந்து அது அவசியம் இல்லை அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஒரு ஜஸ்ட் சாம்பிளா ஏன் அவசியம் இல்ல, என்ன அதுதானே நான் வந்து வாக்காளனா உரிமையை வந்து எனக்கு நான் இந்த ஓட்டு சிம்பிளுக்கு ஓட்டு போட்டேன்றதுக்கான ஒரு அத்தாட்சி. அதை என்னாம நீ என்னத்தை தான் என்னனாலும் உன்னை அதை நம்புறதுக்கு நாங்க ரெடியா இல்ல. இட்ஸ் அ ஃப்ராடு. ஃப்ராடை எத்தனை வட்டம் தான் நீ ஃப்ராடு பண்ணி காமிப்ப? ஃப்ராடு பண்ணி கரெக்ட்னு காமிச்சிட்டே இருப்ப நீ. அதை எப்படி ஏத்துக்கிறது? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணுமா இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு? ஏன் நீ இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன டெட்லைன் இருக்கா? இந்த ரிசல்ட் வந்து அது தீர்மானிக்க போதா, ஏதாவது நடக்க போதா? இந்த ரிசல்ட் வந்தா தான் ஆட்சி அமைக்க முடியுமா?
எண்ணிக்கை நீ எவ்வளவு நாள் எண்ணிக்கை விவிபேட் ஸ்லிப்பை தானே எடுத்து என்ன போற? என்ன ஒரு வாரம் ஆகும்? எண்ணிக்கை ஒரு வாரம் கூட என்ன எண்ணி இவிஎம்மும் விவிபேட் ஸ்லிப்பும் கரெக்ட்னு சொல்லு, ரெண்டு சேம்னு சொல்லு, நாங்க நம்புறோம். அதை விட்டுட்டு சும்மா வந்து பேண்ட் மெமரி யாரை வந்து ஏமாத்திட்டு இருக்க? நீ நல்ல ஒரு ஐடி டீம் வந்து ஏன் முன்னால வந்து நிக்க சொல்லு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லு. நான் கேட்கிற கேள்விக்கு ஐடி டீம் பதில் சொல்ல சொல்லு. பெல் டீமே பதில் சொல்ல சொல்லு. நான் சொல்லக்கூடிய ப்ராசஸ் படி செயல்படுத்த சொல்லு. இதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் பகிரங்கமாவே வந்து நாங்க இந்த இவிஎம் வந்து நாங்க உங்கள் முன்னாடி நாங்க வெளிப்படுத்துறோம், நீங்க வந்து மால் பிராக்டிஸ் பண்ண முடியுமா அல்லது ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க பகிரங்கமா அறைகுள்ள விட்டு இருந்தாங்களே, அப்ப யாருமே வந்து நிரூபிக்க நாங்க தான் ஹேக் பண்ண முடியாது. இது பேரு ஹேச்சிங் சொல்லிட்டோமே. இதுக்கு பேரு ஹேச்சிங் சொல்லியாச்சே. ஹேக் பண்ண முடியாது. ஒரு சாதாரண ஒரு பிஇ படிச்ச, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச, பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்ச ஒரு என்ஜினியர் பையன், அந்த என்ஜினியருக்கு தெரியும், நீங்க சிலயோ C++லயோ அசம்பிளி லாங்குவேஜ்லயோ கோட் எழுதி அதை கம்பைல்டு கோடா மாத்தினீங்கன்னா அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ நீ என்ன கோடை எழுதியிருக்கன்றத வந்து நாங்க ஹேக் பண்றத? நீ எழுதின கோடை வந்து டிரான்ஸ்பரண்டா வைக்க வேண்டியதுதானே? அந்த எழுதின கோடை வந்து நீ ரைட் பண்ற, இந்த கோடை தான் எழுத போற, இந்த கோடை தான் ரைட் பண்ற, இந்த கோடை தான் கம்பைல் பண்ற. இதை வந்து இண்டிபெண்டன்ட் கமிட்டிக்கு முன்னால வந்து நீ கம்பைல் பண்ணி நீ இன்ஸ்டால் பண்ணுவியா? நீ பண்ணாலோ பண்ணுவியா? பண்ண மாட்ட. அப்ப அங்க நீ வந்து ஃப்ராட் பண்ற. நாங்க அங்கதான் டவுட்டை கிளப்புறோம். நாங்க அங்க நீ ஃப்ராட் பண்ற. நான் தான் வந்து இது ஹேக் பண்ண முடியாது, என்னது ப்ளூடூத்ல கிடையாது, இன்டர்நெட்ல கிடையாது, எதுலையுமே கனெக்ட் பண்ண முடியாது, வெளியே இருந்து இதை ஹேக் பண்ண முடியாது, உள்ளேயே ஹேக்சிங் பண்ணி வச்சிருப்பேன் சாஃப்ட்வேரை. சிம்பிள் லோடிங் டைம்ல எந்த சிம்பிளும் ஜெயிக்க வேணாம், எல்லா ஓட்டு தானா யாராருக்கு என்ன ஓட்டு விடுதோ அதை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு இந்த சங்கேத குறியீடு நுழைக்காம நீ போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த ஓட்டு யாருக்கு எத்தனை ஓட்டு விழுந்திருக்கோ அது மட்டும் தான் காமிக்கும். பெர்ஃபெக்டா கரெக்டா ஒர்க் பண்ணும். ஆனால் சிம்பிள் லோடிங் டைம்ல இந்த சின்னம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்னை மட்டும் நீங்க போட்டுட்டீங்க, இத்தனை பெர்சன்டேஜ் வாங்கணும்னு போட்டீங்கன்னா அந்த பேட்டர்னுக்கு உரிய கவுண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போதும் அது வந்து விழுந்த ஓட்டுல இருந்து இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டை தூக்கி எந்த சிம்பிள் ஜெயிக்க, விசில் தான் ஜெயிக்கணும்னா விசிலுக்கு போட்டு ரிசல்ட்டை கொடுத்துரும். நீங்க எத்தனை வட்டம் ப்ரெஸ் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் வரும். புரிஞ்சுட்டீங்களா? அதனாலதான் இவன் என்ன சொல்றான், மார்க் போல் டைம்ல நாங்க எரேஸ் பண்ணிட்டு திரும்பி உங்களுக்கு நாங்க மார்க் போல் பண்ணி தரோம்னு. யாரை ஏமாத்துறப்பா தம்பி எலெக்ஷன் கமிஷன்? ஒன்னும் தெரியாதவங்களா வேணா ஏமாத்தலாம், டெக்னிக்கலா தெரிஞ்ச எவனையும் ஏமாத்த முடியாது. இது வந்து டோட்டல் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி. இந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியை பேண்ட் மெமரியை வச்சு நான் வந்து பண்ணிட்டோம்னு சொல்றது வந்து டோட்டலா வந்து இவிஎம் ஹேச்சிங் பண்ணிருக்கிறதுக்கான முழு சான்றிதழும் இவங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ் சீட்டிங் ப்ராசஸ்னால நம்ம இன்னமும் டபுள் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இது டோட்டல் சீட்டிங் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நீ வந்து நாங்க சொல்றது தவறுன்னு நிரூபிக்கணும்னா ஒரே ஒரு வழி உங்களுக்கு இருக்கு. அது என்ன வழி அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுங்க, விவிபேட் ஸ்லிப் எடுங்க, எண்ணுங்க, இவிஎம்ஐ எண்ணுங்க. ரெண்டு கட்சிகள், எந்தெந்த கட்சிகளுக்கு விவிபேட் ஸ்லிப்ல எவ்வளவு கவுண்ட் வருது, இவிஎம்ல எவ்வளவு கவுண்ட் வருதுன்னு பார்ப்போம். 2-1 நிரூபிச்சிருங்க. இந்த 14 பூத்துல நாங்க சொல்றதெல்லாம் தவறு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சார், இப்போ திமுகவுடைய பிரேயரே வந்து அடிப்படையில பிழையா இருக்கு, அவங்க விவிபேட்டை தான் 100% என்ன சொல்லி அவங்க கேட்டிருக்கணும் அப்படின்ற விஷயத்த ஆரம்பத்துல சொல்றீங்க. இதற்கு முன்னாடி பெரிய கருப்பன் விவகாரத்திலையும் என்னுடைய பேட்டிலையும் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க, அந்த ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாரு. அதுலயும் நீங்க 100% விவிபேட்டை என்னதான் சொல்லி நீங்க வந்து கேட்டிருக்கணும், மறு வாக்கு எண்ணிக்கைன்னு கூட நீங்க கேட்க கூடாது கோர்ட்ல அப்படிங்கிற கருத்தையும் என்கிட்ட நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்போ என்னதான் அப்போ தீர்வு? இப்போ இதுவரை சுப்ரீம் கோர்ட்லயும் சரி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் சரி, அந்த 100% விவிபேட், அந்த விவிபேட்டை என்னவே மாட்டோம், ஜஸ்ட் அது ஒரு பேரளவுக்கு ஒரு நாமினலா இருக்கக்கூடிய ஒரு இதுதான், ஒரு சான்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஒரு வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னதான் தீர்வு? அப்போ வந்து மக்களால் தோற்கடிக்கப்படவில்லை ஸ்டாலின், மக்களால் முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பெறவில்லை அப்படின்னு நீங்க பகிரங்கமா குற்றச்சாட்டை செய்ய வரீங்களா? உண்மை, மக்களால் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இவிஎம்ஆல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து 100% உறுதி. இதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு கிடையாது. நான் இதுல தெளிவா இருக்கேன். பேண்ட் மெமரியை என்றதோ
மார்க் போல் கண்டக்ட் பண்றதோ டோட்டல் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி. இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. விவிபேட் உண்மையிலே நீங்க வந்து நாங்க சொல்ற நம்பணும் அப்படின்னா 100% விவிபேட் ஸ்லிப்பை எண்ணி அனௌன்ஸ் பண்ணுங்க, நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஓகே, இனிமேல் வந்து அதை பேசல. ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழி, இவிஎம்ஐ ஒளி, வாக்குச்சீட்டே வழி, வேற வழியே கிடையாது. ஏன்னா இவங்க இவிஎம் இருக்கும் வரை இவர்கள் வந்து விவிபேட்டை அப்புறம் எதுக்கு கண்டுபிடிச்சிங்க, விவிபேட் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, விவிபேட் எதுக்கு வந்து பிரிண்ட் அவுட்டை காமிக்குது, ஏன் 7 செகண்ட் மட்டும் செட் பண்ணீங்க, ஏன் அதுல விழுந்த பிரிண்ட் அவுட்டை வந்து தெர்மல் பிரிண்டிங்கா போட்டீங்க, இதெல்லாம் வந்து சந்தேகத்துக்கு இடமான வழி. இந்த லூப் ஹோலை உள்ள வச்சு, டெக்னிக்கல் லூப் ஹோலை உள்ள வச்சு, அந்த டெக்னிக்கல் லூப் ஹோலை ஓவர் கம் பண்றதுக்கு சட்ட வழிமுறைகளை ஏற்படுத்தி லீகலா வந்து எலெக்ஷன் கமிஷன் ரூலை போட்டு அந்த டெக்னிக்கல் வழிமுறைகளை வந்து நியாயப்படுத்துறதுக்காக சட்ட வழிமுறைகளை ரூல்ஸை கிரியேட் பண்ணி அந்த ரூல்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஏற்க வச்சு மக்களை முட்டாளாக்குகிறது எலெக்ஷன் கமிஷன். இதை வந்து ஒரு ஆர்டினரி பிஇ படிச்ச பையன் மாணவனால வந்து இதை வந்து இவங்க பண்ற பிராடுத்தனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒருத்தனும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.